மணி தீபே தீபோ பவனவதி சிந்தாமணி கிரகே சிவாகாரே மந்தியே பரமசிவபரி நாள் என்ன செய்யும் என்று சொன்னார்கள். நாளே பார்க்க வேண்டாம். நம்ம மனசுல தன்னம்பிக்கையும் நம்மளால சாதிக்க முடியுங்கிற எண்ணமும் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா நிச்சயமா நாளே பார்க்க வேண்டாம். ஒரு புது கவிஞன் சொன்னான், விடுவது நமக்கு வயதாவதற்காக மட்டுமல்ல, நாம் வாழ்வதற்காகவும் தான் அப்படின்னு சொன்னான். அந்த முறையில இந்த நவராத்திரி தினங்கள் நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தினங்களாக இருக்கு. நீங்க ராகுகால பூஜையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயா? துர்க்கைக்கு ரொம்ப உகந்தது ராகுகால பூஜை. அப்போ ராகு காலத்துல நம்ம எந்த நல்லது செய்யலாம் ரொம்ப யோசனை பண்ணாலும் துர்க்கைக்கு அந்த ராகு காலம் ரொம்ப நல்லது, விசேஷமான நாள். அப்போ பெண்கள் என்ன பண்றா, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ராகுகால பூஜைக்கு நிறைய பேர் போறோம். எலுமிச்சம்பழம் எதுக்குன்னு யோசனை பண்ணோம்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தா, எலுமிச்சை சாறு அதுல இருக்கிற அகந்தையும் அசுரத்தன்மையை அழிக்கிறது. அந்த தோல் ஞானமும் கல்யாணமும் நடக்கிறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதுல எலுமிச்சம்பழத்தோட ஒரு மகிமை அதை அம்பா அந்த துர்க்கைக்கு பண்ணும்போது ரொம்பவும் விசேஷமா அதை நம்ம பண்றது அவ்வளோ ரொம்ப விசேஷமானது. அதே போல ஒரு சில இதுல இப்போ துர்கையை என்னோட ஒரு பர்சனல் இதுலயே எனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் நாள் ரொம்ப டியூ டேட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ துர்க்கையை நல்லா வேண்டிக்கோமா, ஏன்னா பயப்படவே வேண்டியதெல்லாம் உனக்கு நல்ல சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வேண்டிட்டு போது ஒரு ஜஸ்ட் 1 வீக் தான், அடுத்த வாரமே எனக்கு சுகப்பிரசவம், ஒரு அழகான பெண் குழந்தை நான் பிறந்தது. அதை நினைக்கும் போது துர்க்கையினால ஒரு கோட்டைன்றது தான் அர்த்தம். துர்க்கையை நம்ம பகைவர்கள் கிட்ட இருந்தோம் கஷ்டங்கள்லாம் வராம நம்ம தடுக்கக்கூடியவள் துர்க்கை. இப்போ நவராத்திரியில 3 அம்சம் சொன்னேன், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. லட்சுமி பத்தி சொல்ல வேண்டாமா? பாருங்க, பேர்லயே உங்க லட்சுமியை வச்சிட்டு இருக்காங்க. லட்சுமி, நீங்க லட்சுமி பத்தி சொல்லுங்க பாருங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீங்க, லட்சுமி பத்தி சொல்லுங்க. நான் வடநாட்டுல ஒரு 10 வருஷம் இருந்திருக்கிறேன். அங்க நவராத்திரி ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அங்க லட்சுமி பூஜைங்கிறது அங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்க லட்சுமி பூஜையை நவராத்திரி டயத்துலையும் செய்யறது உண்டு. அப்புறம் தீபாவளிக்கு அப்புறமும் ஒரு 2-3 நாள் லட்சுமி பூஜையை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. இதுல என்னன்னாக்க அதுல உலோகத்தினாலேயோ இல்ல வெள்ளியினாலேயோ செய்யப்பட்ட லட்சுமி தேவியோட முகத்தை தேங்காய் இதெல்லாம் கும்பம் எல்லாம் பூர்ண கும்பம் வச்சு அது மேல ஆவாகனம் பண்ணி அந்த முகத்துல சந்தனத்தால நல்லா தீட்டி மை தீட்டி குங்குமம் எல்லாம் வச்சு நல்ல ஜடையெல்லாம் போட்டு நல்ல பூ அலங்காரம் நகை அலங்காரம் செஞ்சு பட்டு எல்லாம் உடுத்தி லட்சுமி தேவி பார்க்கவே ரொம்ப அலங்காரமா ரொம்ப அழகா இருப்பா. இதுக்கு மேல இந்த 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, புது காயின், அதெல்லாம் அதை சுற்றி பாவாடை மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க. அழகா பாவாடை மாதிரியே அதுல அழகழகா நல்லா பதிச்சிருக்கும். அப்புறம் புது கரன்சி நோட்டு அதை எடுத்துட்டு அதுல 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகளால நல்ல மாலையெல்லாம் கட்டி அதுக்கு போட்டிருக்கும். அதுக்கும் மேல சந்தன மாலை, அப்புறம் ஒரு சர்க்கரையினால சின்ன சின்ன பொம்மைகள் அழகா நல்ல ஒரு கிருஷ்ணர் பொம்மை, பசு, இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு கொலு மாதிரி சர்க்கரையினாலே செய்யப்பட்ட ஒரு தின்பண்ட மாதிரி ஒரு பொம்மை தான் அது. அது அழகா அந்த இனிப்பை வச்சிருப்பாங்க அதுல லைனா. அதனாலேயும் ஒரு மாலை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு எல்லாரையும் ஹல்தி மாயே லட்சுமி பூஜா அப்படின்னே கூப்பிடுவாங்க. நீர், கடல், தண்ணி அப்படியே மாறி மாறி விலங்கினங்கள், பறவைகள் இதெல்லாம் மாறி வரும்போது நமக்கு இந்த மாதிரி செட்டியார் பொம்மையை வியாபாரிகள் போலவும் வைத்திருப்பார்கள். இது மனிதனுடைய உண்ணும் உணவுப் பொருள்களும் அவன் செய்யும் வேலைகளும் விடுகிறது. மனிதன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அந்த நவராத்திரியில் அது ஒரு கருத்தாக தெரிகிறது. அதற்கு மேல் வரும்போது அவதாரங்கள் எல்லாம் தெரிகிறது. அது என்ன, கிருஷ்ண அவதாரம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், கிருஷ்ண அவதாரம் இருக்கிறது. அதில் கோபிகர்கள் கிருஷ்ணர் எல்லாம் நிற்பது போலவும் உள்ளது. அதற்கு மேல் உள்ள பூமிகள் கடவுளுடைய மொத்த அம்சமும் முதற் கடவுளாகும். எல்லா கடவுள்களையும் அதனுடைய மேல்படியில் கொலுவில் வைக்கிறார்கள். இது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை கற்காலம் தொட்டு இக்காலம் வரை படிப்படியாக ஒவ்வொன்றையும் நல்ல அர்த்தத்தோடு சொல்வதாக இந்த நவராத்திரி கொலு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. லட்சுமி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கிறதா தான் நவராத்திரி கொலு, அதனுடைய வெளிப்பாடு தான் நவராத்திரி கொலு வைக்கிறதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது மனித உயிர்கள கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் 5 பலன்களையும் தவிர 6வதாகிய அறிவு மனிதனிடத்தில் இருக்கிறது. அதனால தான் ஔவையார் சொன்னார், அறிஞருக்கு மானிடராய் பிறத்தல் அறிவு. எனவே நம்மிடத்திலே பகுத்தறிவு இருக்கு. அந்த பகுத்தறிவு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நம்ம மனித வளத்திலேயே நம்ம சிறந்தது, பிறவியிலேயே சிறந்தது மனித பிறவி. அந்த மனித பிறவியில நம்ம இருக்கோம். அந்த பரிணாம வளர்ச்சியை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய கருத்துல எனக்கு ஒரு சோனாப்பத்தான்னு சொன்னாங்க. அதை நிஜமாவே தங்கத்துல துவைச்சு கொடுத்தா அப்ப தங்கபத்திர விலையில எல்லாருக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சோனாப்பத்தா வடத்தை எல்லாம் கொடுப்பாங்கன்னு. அடுத்து வரட்டுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அதுவும் வரட்டுமான்னு கேட்கறது வேற ஏதாவது ஒண்ணு கேட்டுலாம் அதுவும் கொஞ்சம் பயமான விஷயம்தான். ஆனால் லட்சுமிக்குள்ள பெருமையை லட்சுமியை வெளிப்படுத்தணும்னா லட்சுமியை ஆராதிக்கணும்.
அவ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவர் சொன்ன கருத்து. அதாவது பாம்பேல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. பாம்பேல வந்து லட்சுமி சரியா சவுத்துல லட்சுமி சரியா ஆதரிக்கல, அதனால தான் பாம்பே நாட்டுக்கு போனாங்க. அவங்க எல்லாம் லட்சுமியை வாவான்னு வரவேற்றாங்க, அதனால தான் பாம்பே செழிப்பா இருக்குன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் வருகிறவர்களை வாவான்னு வரவேற்கணும்னு ஒரு பண்பு, அந்த பண்பை வந்து இந்த கதையில மூலம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. சரி, துர்கா ஆச்சு, லட்சுமி ஆச்சு, அப்புறம் சரஸ்வதி. சரஸ்வதி தான் கல்வியினுடைய அம்சம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், சரஸ்வதி தான் கல்வி கிரகம், பாக்கி எல்லாம் கல் விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கல்வி தான் மனுஷனுக்கு முக்கியமானது, பெண்களுக்கு முக்கியமான கல்வி. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவின் காரணமாகத்தான் பெண்கள் இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறார்கள். எனவே அந்த கல்வியை வந்து நவராத்திரியில அந்த சரஸ்வதி தேவியை நம்ம எப்படி வழிபடணும்? கண்ணுடையோர் என்போர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். வான்மறை தந்த வள்ளுவன் சொல்லியிருக்கான். அதாவது எல்லாருக்கும் கண் இருக்குல்ல, கற்றவர்களுக்கு தான் கண்ணு, கல்லாதவர்களுக்கு கண்ணு வந்து வெறும் புண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். எனவே இந்த கல்வியை பத்தி சாந்தி நீங்க என்ன சொல்றீங்க? கல்வியை பத்தி சரஸ்வதியினுடைய இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 9 நாட்கள்ல கடைசி 4 நாட்களுக்குள்ள மூலா நட்சத்திரம் வந்துடுது. அன்னைக்கு வந்து நம்ம படிக்கிற புஸ்தகங்கள், ஸ்ருதி பொட்டி, வீணைன்ற மாதிரி என்னென்ன ஆர்ட்ஸ் கத்துக்கிறோமோ அதெல்லாம் சாமி கிட்ட வச்சு நம்ம வந்து ஆவாகனம் பண்றோம். நவமி அன்னைக்கு பூஜை பண்றோம். அன்னைக்கு வந்து நம்ம எல்லா டிவி, ஃப்ரிட்ஜுன்ற மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு இத்தனை ஒரு வருஷமா எங்களுக்கு உழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இது பண்ணி நம்ம வந்து ஆராதிக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட். உழைச்சவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் ஒருத்தருக்கு வீரமும் செல்வமும் மட்டும் இருந்தா போறாது, கல்வியும் கூட இருந்தாதான் அவருக்கு வந்து அந்த வீரமும் செல்வமும் நிலைச்சு நிற்கும். அதனால இந்த நவமி அன்னைக்கு சரஸ்வதியை நல்லா பிரார்த்தனை செய்யணும். எல்லாருக்கும் இந்த சரஸ்வதி கடாட்சம் பெறணும். சரஸ்வதி கடாட்சம்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து தெனாலிராமனும் காளிதாசர் தான் ஞாபகம் வருது. ஒரு தாய்க்கு தன் குழந்தை வந்து திக்குவாயா இருக்கோ இல்லட்டா பேச வரலன்னா என்ன ஆத்தங்கப்படுறா. அதனால மூகாம்பிகை அம்மன், வாக் தேவதை, அவளுக்கு ப்ரே பண்ணா வந்து கண்டிப்பா பிரார்த்தனை நிறைவேறும். அது மாதிரி குத்தாலம், தஞ்சாவூர் பக்கத்துல குத்தாலம்னு ஒரு ஊரு, அது வந்து சரஸ்வதி கஷேத்திரம். கூட்டாநல்லூர். அந்த மாதிரி தஞ்சாவூர்ல பக்கத்துல கூத்தாநல்லூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து சரஸ்வதி ரொம்ப பிரசித்தமா கொண்டாடுறா. அங்க வந்து கண்டிப்பா எல்லாரும் போய் பிரார்த்தனை செய்யணும். ஓகே. அதாவது சரஸ்வதி சொன்ன ஒரு கருத்து ரொம்ப நல்ல கருத்து. அதாவது கல்வி இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், வீரம் இருந்தாலும், கல்வி இல்லைன்னா அது சோபிக்காது. அதனால பயன் இல்லை. கல்வி பயன்தான் சமுதாயத்துல எது நல்லது எது கெட்டது. அந்த கல்வி வந்து நல்ல கல்வியா இருக்கணும். கற்க கஷடர்னு சொல்லிட்டார் வான்மறை தந்த வள்ளுவர். எனவே கற்க கஷடர் நம்ம சரியா கத்துக்கணும், அது சரியா பிரதிபலிக்கணும். நாம் கற்ற கல்வி நமக்கும் பயன்படணும், இந்த சமுதாயத்துக்கும் பயன்படணும். அப்பதான் அந்த கல்வியினால ஒரு சிறப்பு ஏற்படும். அந்த முறையில கல்வி நிச்சயமா வேணும். வாழ்க்கைக்கு செல்வமும் வேணும், வீரமும் வேணும். வீரம் இல்லைன்னா வாழ்க்கையில முடியாது. அதுவும் பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதியை நினைக்கும் பொழுது நிச்சயமா பொங்கி எழும். அதான் புத்தியனுடைய அம்சம். பாரதியார் வந்து அதாவது எவரெஸ்ட், எட்டியாபுரம் எவரெஸ்ட்னு சொல்லுவாங்க. கற்கண்டு சொற்கொண்டு அற்புதமாக கவிதைகள் படைத்த பாரதி எட்டியாபுரம் எவரெஸ்ட். அவன் வந்து பாப்பா பாடலிலே கூட வீரத்தை சொல்லிக் கொடுத்தான். எப்படி தெரியுமா? பாடகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உழுந்து விடு பாப்பான்னு வீரத்தை கற்றுக் கொடுக்கிறான். எனவே பெண்கள் வந்து பொங்கி எழும்போது பொங்கி எழணும். அதுக்குதான் துர்கையினுடைய அம்சமா முதல்ல அந்த கோபத்தை மகிஷாசுரனை வதம் பண்ணும் பொழுது அந்த அம்பாள் வந்து கருணை வடிவானவள், அவள் தாயி, அவள் அன்பானவள், இரக்கம் உள்ளவள் எல்லாம் தான். ஆனா வந்து ஒரு தீய அநீதியை வந்து எதிர்க்கும் பொழுது அந்த சக்தி வந்து துர்கையாக மாறுகிறது. அப்போ வந்து துர்கையாக எடுத்து தீய சக்திகளை அழிக்கிறார். அதே அம்பாள் வந்து லட்சுமி கடாட்சம் உள்ளவளாகவும் இருக்கார், குடும்பத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்கார். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து கல்வி. நிச்சயமா இந்த சமுதாயத்துல கல்வி அறிவு இருந்தால்தான் பெண்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு
கல்வி மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு கல்வி தேவையில்லை, அவங்க என்ன சமையலுக்கும் கட்டிலுக்கும் தான் லாய்க்கு சொல்லக்கூடிய அளவுல ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனா இந்த பெண்கள் இந்த தடைகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டாங்க. சமையல் செய்யும் பெண்ணால் சரித்திரம் படைக்க முடியும், இமயம் தன்னை இடுப்பில் ஏந்தி இதயம் இலக்கணம் உடைக்க முடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்க. இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது கல்வி. இந்த கல்வியின் காரணமாகத்தான் பெண்கள் இந்த சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்க. ஆனாலும் இந்த சமுதாயத்தில் இன்னும் சமுதாய கொடுமைகள் ஆங்காங்கே நடந்துட்டு இருக்கு, நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த நிகழும் பொழுது நிச்சயமாக துர்க்கியாக வந்து இந்த பெண்கள் வந்து தலையெடுக்கணும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்க? ஆமா, இப்ப நீங்க அது நீங்க சொல்லிச்சு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சமீபத்துல பேப்பர்ல கூட ஒரு நியூஸ் வந்திருக்கும், நீங்க படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சரிகா ஷான்னு ஒரு காலேஜ் மாணவி, அவளை வந்து ஈர்டிசிங்கிற பேர்ல ஒரு 4-5 வாலிபர்கள் ஆட்டோல இருந்து கையை பிடிச்சி வீழ்த்த வேகத்துல அவ திமிரிந்து ஓடுற டயத்து கீழே விழுந்து அந்த பேமெண்ட்ல அடிபட்டு கோமால இருந்து இறந்து போயிட்டாங்க. அவளோட இறந்து போன அந்த துக்க சம்பவம் அவளோட குடும்பத்தை மாத்திரம் பாதிக்கல, அவளோட பெற்றோர்களும் அவளோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இவன் மாத்திரம் அதுல கஷ்டப்படல. நம்ம பெண் இனமே அதுல ஒரு கஷ்டம், நம்ம எல்லோருக்கும் இது ஒரு கஷ்டம். நம்ம வந்து சக்தி, நீங்க இவ்வளவு சொன்னீங்க இல்லையா, அந்த சக்தி நம்ம எல்லோருக்குள்ளேயும் புகுந்துண்டு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேலும் நடக்க விடாம நம்ம தான் பார்க்கணும். நம்ம பொங்கி எழுந்தா நம்மள அடக்கிறதா யாரும் கிடையாது. கண்ணுக்கு அன்னைக்கு தனிப்பட்ட முறையில தன்னோட அநீதிக்காக வெகுண்டு பொங்க எழுந்து வாதாடினா மதுரை மாநகரையே தீக்கு சாம்பலாக்கி ஏற்றி சாம்பலாக்கினா. ஆனா இன்னைக்கு சமூகமே நம்மளோட சேர்ந்து இருக்கு. நம்மளும் இன்னும் சேர்ந்து எல்லாத்த ஒத்து விடாம எல்லாரும் இந்த மாதிரி நடக்காம இந்த சம்பவத்தை அடியோட நம்ம ஒதுக்கி தரணும், நடக்காதபடி நம்ம பார்க்கணும். அதை நான் ரொம்ப தீவிரமா ஆர்வமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது கண்ணகி பத்தி சொன்னீங்க. அன்று வந்து கண்ணகி வந்து ஒரு சாதாரண பெண் அரசவைக்கு முன்னாடி போய் அரசனை குற்றம் சாட்டி தேராமன்னான்னு சொல்லக்கூடிய ஒரு துணிவு துர்கியா அவங்க அவதாரம் பண்ண. கொற்றவைன்னு சொல்றாரு இளங்கோடிகள், கொற்றவைன்னு சொல்றாரு. கொற்றவைன்னு என்ன? துர்கியா அவங்க அவதாரம் பண்ணா. மன்னனை பார்த்து குற்றம் சாட்டினா, நீ தேராமன்னா அநீதி இழைத்து விட்டா, என்னுடைய கணவனுக்கு நீ அநீதி இழைத்து விட்டான்னு பொங்கி எழுந்தா கண்ணகி. அந்த மாதிரி கண்ணகி மாதிரி பொங்கி எழணும். அநீதி இழைக்கப்படும் பொழுது பெண்கள் வந்து பொங்கி எழணும். அவங்களுக்கு இப்ப சமுதாயத்தில் நிறைய மதிப்பு இருக்கு. இன்றைக்கு இப்ப பெண்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனுடைய காரணம் வந்து கல்விதான். அந்த முறையில ஆனா அந்த கலாச்சாரங்கள்னு சொல்றோம், இந்த கலாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் மாறுபட்டுட்டு வருது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து நவராத்திரின்னு சொல்லும் பொழுது நவராத்திரியில வந்து பாட்டு பாடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நவராத்திரி வந்தாக பாட்டு பாடணும். நம்ம கோலம் இவங்க சொன்னாங்க, கோலம் போடணும்னு சொன்னாங்க, கோலத்துல சொன்னாங்க, கோலம் போட்டு தினசா கோலம் போடுவாங்க. நவராத்திரிங்கிறது ஏதோ பொழு வைக்கிறது எடுத்து வைக்கிறது அப்படி அர்த்தம் இல்லை. நவராத்திரின்னு சொல்லும் பொழுதே இது ஒரு கலாச்சார விழா, நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துற விழா. இந்த விழாவை பார்த்தீங்கன்னா சாதாரணமா நவராத்திரி ஒரு வீட்டுக்கு போறாக்க நீ பாட்டு பாட்டினா தான் நான் வந்து சுண்டல் கொடுப்பேன் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. நவராத்திரின்னு சொல்லும் பொழுது ஒரு பாட்டு பாடணும், அப்ப தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும். பலவிதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கு. ஒரு காலத்துல இருந்தது பாட்டெல்லாம் கத்துக்கணும், கல்யாண பாட்டுன்னு சொல்லுவாங்க. கல்யாண பாட்டு கத்துக்கணும் கண்டிப்பா. கணவன் வரப்போகிற கணவன் வந்து பொன் பார்க்க வரும் பொழுது பாக்குறதுக்கு, அந்த பெண்ணை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து ஒரு பாட்டு கத்து கொடுத்தா கல்யாண பாட்டுன்னு சொல்லுவாங்க. பாட்டு கத்து கொடுத்தா அந்த கணவன் வந்து பாக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப பாட்டு பாடலாம். அந்த பொண்ணு வந்து யாரோ இவர் யாரோ என்ன பேரோ எதுக்கு வந்தாரோ அந்த பொண்ணு பாடும். அப்ப இவன் வந்து கண்ணை மூடிட்டு ரசிச்சுட்டு பாட்டு மட்டும் கேட்டுட்டு பிடிச்சிட்டுன்னு சொல்லிடுவான். அவன் வந்து பொண்ணோட ஒன்றரை கண்ணெல்லாம் அவனுக்கு தெரியாது, பிடிச்சிட்டுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் யாரோ இவர் யாரோ தெரியாம சொல்லிட்டோமே. அது ஒரு கலாச்சார வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இந்த பெண்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காலம் எல்லாம் மாறிட்டு வருது. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்ன எங்க வீட்டுக்காரர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா வீட்டுக்காரர் பொன் பார்க்க வந்தார். தனியா வரல, அப்பா அம்மாவோட தான் வந்தாரு. பொன் பார்க்க வந்த போது எனக்கு கொஞ்சம் பாட்டெல்லாம் தெரியும், ராகம் தானம் பந்தரி அனுபவி சரவணம் எல்லாம் பாடுவேன். அதனால 1 மணி நேரம் கச்சேரியே பண்ணேன். கச்சேரி பண்ணுவோம். கடைசியில் துக்கடா பாட சொன்னாங்க. அப்போ வந்து நான் பாடினேன், ஆசை கொண்டேன் வண்டே. ஃபர்ஸ்ட் லைன் இது ஆசை கொண்டேன் வண்டே. செகண்ட் லைன் என்னன்னா உன்னுடனே நான் ஈசன் புகழ் பாடுவதற்கேன்னு சுந்தரமந்த பாரதியாரோட பாடுது. ஆசை கொண்டேன் வண்டே உன்னுடனே நான் ஈசன் புகழ் பாடுவதற்கேன்று. நான் இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாடினோடனே இவர் வந்து அவர் மேல நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே நினைச்சு கல்யாணத்தை செட்டில் பண்ணிட்டாங்க.
சரி பரவாயில்ல இருக்கட்டும், இது வந்து கலாச்சார வெளிப்பாடுன்னு நான் சொன்னேன். கல்யாணங்கிறதுக்காக ஒரு பாட்டு கத்துக்கணும், ஒரு வீடு பெண்ணுங்கிறது லட்சுமி கடாட்சமா கோலம் போடணும், இப்படி ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துற ஒரு விழாவாக இந்த விழா இருக்கு. இந்த விழாவை பத்தி சொல்லும் பொழுது சுகந்தி கூட ஒரு இன்சிடென்ட், வேடிக்கையான இன்சிடென்ட் சொன்னாங்க. இப்ப அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. இப்போ நீங்க பாட்டுன்னு சொல்லிச்சு எனக்கு என்னோட சின்ன வயசு அனுபவங்கள்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு 10-12 வயசு இருக்குமா இருக்கும். அப்பெல்லாம் குரு வீட்டுக்கு போனா நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் போனா போய் பாடணும், பாட தெரிஞ்சா பாடணும், பாடினா உனக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவா. நான் அப்ப கத்துன்றது வர்ணமோ கீர்த்தனையோ தான் கத்துன. கீர்த்தனை கூட போனேன்னா தெரியாது, வர்ணம் தான் கத்துட்டு இருப்பேன்னு இருக்கும். நான் என் ஃப்ரெண்டு மாமி ரொம்ப பிரியமா என்கிட்ட ரொம்ப ஆசையா பேசுவா. சுகந்தி நீங்க என்னமா பாட்டு பாட போற அப்படின்னா, எனக்கு என்ன ஒரு 5-6 வர்ணம் தான் தெரிஞ்சிருக்கும். அதான் பாடினோடனே இந்த பேர் உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு வேணுமானாக்கா உனக்கு இன்னொரு வேணுமானா இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னா, ஆஹா அன்னைக்கு என்ன ஸ்வீட் தெரியுமா, பாதாம் அல்வா. இதை சாப்பிடறதுக்கு எனக்கு என்ன கசக்கிறதா, எனக்கு அது பாதாம் அல்வான்னா உசிறு. ஒரு பாட்டு என்ன பாடிட்டே இருந்தேன். கடைசியில் அந்த மாமி பொறுமா வரும், நீ நிறைய பாடிட்டேன் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு பக்கத்துல அந்த மாமி சொல்றேன். நான் தெரியாதனமா சொல்லிட்டேன், பாதாம் அல்வான்னு ஒரு பாட்டுக்கு 7-8 சாப்பிட்டு வச்சு அப்புறம் அவம்மா வந்து எங்கிட்ட சண்டைக்கு வருவான். அது நான் பாட்டு பாடினேன், அந்த ஜோர் அது அம்மா பாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது ரைட்டு. நீங்க சொன்னதுனால இந்த பாடல் வேடிக்கை ஒரு பக்கம் இருந்தா கூட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது கோபம் வருது. துர்கே நீங்க இப்ப பொங்கி எழுந்தாங்க இல்லையா, கோபமா இந்த கண்ணகி பத்தி சொல்லும்பொழுது அவ்வளவு கோபமா சொன்னாங்க. இன்றைய சமுதாயத்துல நிச்சயமா கோபப்படுற நேரத்துல கோபப்படணும். அந்த இன்சிடென்ட் சொல்லும்பொழுது கீதா எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன். சரி, 7 வயது சிறுமி கற்பழிப்பு வந்து போட்டிருந்தான். இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவளை கற்பழித்தவன் வந்து அவளுடைய குரு, அவருடைய ஆசிரியனே அந்த குழந்தையை கற்பழிச்சிருக்கான். பாரதியார் வந்து பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம்னு பாடியிருக்காரு. ஆனா இந்த ஆசிரியனும் பள்ளிக்கூடத்தையே ஒரு பள்ளி அறையா மாத்திட்டான். வேலியே பயிரமேஞ்சா அதை நம்ம என்னன்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, இப்ப நவராத்திரி சமயத்துல நீங்க பார்த்தோம்னா நம்ம வந்து கன்னியா பொண்களை கூப்பிட்டு அழகா சுவாசினி பூஜை எல்லாம் பண்ணி அவளை தெய்வத்துக்கு சமமா நின்று நம்ம வழிபடுறோம். இந்த மாதிரி இந்த கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் சமுதாயத்துல இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கும் நடக்கலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி அநீதி நடக்கும் பொழுது துர்கா மாதிரி எழுந்து கோவப்படணும், வெகுண்டு எழணும். அவ வந்து இது அப்பதான் ஓரளவுக்கு இதெல்லாம் ஒழிக்க முடியும்னு என்னோட கருத்து. பாரதி சொன்னாங்க இல்லையா, அதாவது கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கு மட்டும் பொதுவில் வைப்போம்னு சொன்ன பாரதி. எனவே கற்புங்கிறது 7 வயசு குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைய ஒரு ஆசான் வந்து கற்பழிச்சானா எப்படிப்பட்ட ஒரு கொடுமை உள்ள படிச்சவனா அவன் இருக்கணும். இந்த சமுதாய நிகழ்வுகள் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம போகும்போது ஒரு புது கவிதை ஒண்ணு நான் படிச்சேன். அதாவது என்னன்னா, திருமண வீட்டில் செருப்பை பாதுகாத்துக்குள், மருத்துவமனையில் உறுப்பை பாதுகாத்துக்கொள், ஆசிரமத்தில் கற்பை பாதுகாத்துக்கொள்னு சொன்னோம். அந்த அளவுக்கு இன்றைய சமுதாயத்துல அவ்வளோ எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கரப்ஷன், எல்லா இடத்துலயுமே ஒரு முறைகேடுகள் இருக்கு. இதை சொல்லும் பொழுது பாலா ஒரு ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அதாவது சேலத்துக்கு பக்கத்துல ஒரு நடந்த இன்சிடென்ட் அவங்க இப்ப சொல்லுவாங்க. நான் ஒரு 7-10 வருஷம் முன்னாடி காலேஜ் படிக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, சேலத்து பக்கத்துல இப்ப வந்து நாகரீகத்துல நாகரீகமா நகரங்கள்ல ஸ்கேன் பண்ணி ஆரம்ப காலத்திலேயே பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா அதை அழிச்சு விட்டா. அது போக இப்ப இந்த காலத்துல அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா, அந்த கிராமங்கள்ல என்ன பண்றாங்கன்னாக்க, சேலத்து பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா 2வது 3வது பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அதுக்கு கள்ளிப்பால் கொடுத்து, கள்ளிச்சொட்டு பால் கொடுத்து அந்த குழந்தையே கொண்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவலமான நிலையெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை முதல்ல பிறந்திருக்கிற அந்த ஒரு குழந்தையை கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லா விதத்துலயுமே சௌகரியம், பெண் குழந்தை வீட்டுக்கு ஒரு பாரம் அப்படிங்கிற முறையில அந்த குழந்தைய என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய சீக்கிரமாவே ருது அடைய செய்யுது. ஒரு 9 வயசுலயே ருது அடைய செய்யுது. அந்த குழந்தைய ஒரு 13 வயசுக்குள்ளேயுமே ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடுறாங்க. அந்த காலத்துல பாலிய விவாகத்தையும் ஒரு உடற்கட்டை ஏறதையும் நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து அழிச்சுட்டார் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னமும் அது ஆங்காங்க கொஞ்சம் கொஞ்சம் தோன்றி மறைஞ்ச வண்ணம் இருக்கு. இதெல்லாம் அழிக்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் பிறந்து பரப்படுத்த வரணுங்கிறது மாத்திரம் நம்ம நினைக்க கூடாது. அதுக்காக நம்மளே ஒரு துர்கையா பொங்கி எழுந்து அத வருஷம் குரு பண்டிகை வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜை பண்ணி முடிச்சுட்டா மாத்திரம் போராது. அந்த பொம்மையை எடுத்து வைக்கிறதோடு நிறுத்திடாம நம்மளே ஒரு துர்கையா பொங்கி